கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நினிவேக்கு கர்த்தர் யோனா மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்படும் என்று. ஏனென்றால் நினிவேயின் அக்கிரமம் மிகுதியாகிறது. யோனா பிரசங்கிக்கிறார். உடனே அதை கேட்டு அரசன் முதல் சிறியோர் வரை இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்புகிறார்கள். யோனாவுக்கு பயங்கர கோபம். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, யோனா 4 வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷர் வாழ்கிற இந்த நினிவே நகரத்தை நான் எப்படி அழிப்பேன்? ஏன் அழிக்கவில்லை அப்படி என்று பார்க்கும்போது அவரே யோனாவை சொல்கிறார், நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவமான தேவன் என்று அறிவேன் என்று. நம்முடைய தேவன் யார் என்றால் அன்பாயிருக்கிறவர், இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அது மட்டுமல்ல, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேக சிறுவர் சிறுமிகள் அந்த நினிவே பட்டணத்தில் இருந்தார்கள். ஒரு பாவம் அறியாத அந்த பிள்ளைகளை அழிக்க தேவன் யோசிக்கிறார். ஏன்னா அவர் அன்பான தேவன். இந்த உலகத்திலே வாழும்போது இயேசு சிறு பிள்ளைகளை நேசித்தார். சீசர்கள் அதட்டுகிறார்கள், ஆனால் தம்மண்டை அழைக்கிறார் அவர். இன்றைக்கும் அவர் சிறு பிள்ளைகளை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய உலகம் ஆனது இளைஞர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையுமா என்று கேள்விக்குறி எல்லாருடைய பெற்றோருடைய மனதிலும் இருக்கிறது. ஆகவே தேவன் சிறுவர்கள் மீது, வாலிப பிள்ளைகள் மீது அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். அவர்களுக்காக ஒரு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை அறியாதபடி பிசாசு மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். அதற்காகவே நாம் இன்றைக்கு ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் இந்த சிறுவர்களுக்காக, சிறுமிகளுக்காக, அவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்காக, இளைஞர்கள் பாவ வாழ்க்கையிலே விழக்கூடாது, அந்த டீனேஜ் வயதிலே கெட்டு போகக்கூடாது. இன்றைக்கு உங்கள் வீட்டில் அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கலாம், தேசத்தில் அநேக பிள்ளைகள் இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள். நீங்கள் அந்த தேசத்திற்காக ஜெபிக்கும்போது யோபுவுடைய சிறையிருப்பை ஆண்டவர் எப்படி மாற்றினாரோ அதே போல் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். ஆகவே ஒவ்வொரு நாளும் சிறுவர் சிறுமிகளுக்காக, இளைஞர்களுக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்பார், உங்களுக்கு பலனை கொடுப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.